எங்களோட ஃபஸ்ட்டு மீட்டா ஜிம்மில் சும்மா கூட இருக்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் சும்மா ஓட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு ரெக்வஸ்ட் இருந்துச்சு இன்ஸ்டாகிராமில். அப்புறம் மெதுவாக பேச ஆரம்பிச்சிது. அப்படியே கொஞ்ச நாள் பேசி டக்குன்னு அப்போ நான் ஊருக்கு கிளம்புற டைம் அப்போல இந்த மாதிரி சொன்னாங்க. நானும் சரி நான் தான் சொன்னேன். அதுக்கப்புறம் ஊருக்கு போயாச்சு, கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் ஆயிடுச்சு. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு. அப்புறம் வீட்டில் கொஞ்சம் பிரச்சனைகள், அது கொஞ்சம் நாள்லாம் வெயிட் பண்ணாங்க, ஒரு 4 வருஷம் அந்த மாதிரி. இப்போ கொஞ்சம் ஓகே. இப்போ ஹாப்பியாக கல்யாணம் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஒரு நாள் வெளில போனோம். வெளில போயிட்ட உடனே கனெக்ட் ஆச்சு. அப்புறம் தான் வந்து இவங்களும் சொன்னாங்க, நானும் சொன்னேன். அப்போ தான் லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து லவ் பண்ணி ஃபஸ்ட்டு வாட்டி கோவில் போனோம். எப்போ நம்ம ஆனிவர்சரி சொல்லு? ஏப்ரல் 4. அதெல்லாம் கரெக்டாக சொன்னேன். எந்த வருஷத்துலேருந்து? 22. ஓகே, கரெக்டு. பிடிச்சது என்னென்னா, எவ்வளோ கோவப்பட்டு என்ன திட்டினாலும் திருப்பி என்கிட்ட தான் வருவாங்க. இவங்க வீட்டில் ஒத்துக்க மாட்டாங்கன்னு நினச்சோம். ஒத்துக்கிட்ட போது சரி பரவாயில்ல ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு, அது கொஞ்சம் மறக்க முடியாது அந்த டே. சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ அடிகளுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணுறோம். அண்ட் இதை வந்து நாங்கள் நல்லா கொண்டு போவோன்னு ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. அண்ட் எல்லாரும் இருந்து கல்யாணம் பண்ணுறது தான் இன்னும் ஹாப்பியாக இருக்குது. நம் தோளில் நல்வேளை, இவன் மார்பில் இளமானின் விழி சாயும் மணநாளோ, தலை சாயும் இவள் நாணம் மூகில் மூடும் மினிகி, அலை பாயும் இவள் ஆசை இசை பாடும் நினைவே, திருமண பூவாசம் வீச பூமாலை நம் தோளில் தாலாட்டும் நல்வேளை. காதல் எனை தீயாய் தீந்துதடி, நாள்தோறும் போராட்டம்